Hi everyone, welcome to Films to Fashion and happy to see you all. And இன்னைக்கு நான் பேச போகிறது சரண்டர் அப்படின்னா என்ன சொல்கிறோம் இல்லையா? என் சேனலில் நீங்கள் பார்த்துருக்கலாம், முருகா உன் திருவடி சரணம் அப்படின்னு நான் நிறையா போஸ்ட்லாம் போட்டிருப்பேன். ஸோ அந்த சரணம், அந்த சரண்டர் அப்படின்னா என்னங்க? சரண்டர் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுடுறது, நம்ம நம்பிக்கையெல்லாம் விட்டுடுறது, ஏதாவது நடக்கட்டும் அப்படின்னு இருக்கிறது கண்டிப்பாக கிடையாதுங்க. சரண்டர் அப்படின்றது உங்கள் நம்பிக்கையை விடுறது கிடையாது. நடப்பது நல்லதாக நடக்கும்னு உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கு பேர் தான் சரண்டர். ஓகேவா? ஸோ இந்த சரண்டர் அப்படின்றது நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னாக்க, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நடந்துச்சு அப்படின்னாக்க, அது ஏன் எனக்கு நடந்தது, அதுக்கான காரணம் எனக்கு உடனே தெரியணும், அது ஏன் அவங்க எனக்கு பண்ணாங்க, அதுக்கான பதில் எனக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னு நாம் நம்மளை போட்டு குழப்பிட்டு இருப்போம் பார்த்தீங்களா? ஆனால் எதுவுமே கிடைக்காது, எதுவுமே நடக்காது. அப்படின்னு இருக்கிற சமயத்தில் மனசு அமைதி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்க, நீங்கள் கடவுளை நம்பினாலும் சரி, அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, யூனிவர்ஸை நம்பினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த சரண்டர்னு ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னாக்க, உங்களை விட அமைதியானங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாதுங்க. சரண்டர் அப்படின்றது நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு என்னவோ அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக கிடைக்காது. அது உங்களுக்கு இன்னும் வலியை தான் கொடுத்துட்ருக்கும். நீங்கள் அந்த ஒரு அவுட்கம்மையே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அது உங்களை கஷ்டம் தான் படுத்தும். அது உங்களை, புரியுதுங்களா? ஸோ அந்த அவுட்கம், எனக்கு நான் இப்போ கஷ்டப்படுறேன், எனக்கு இதுதான் தீர்வு, எனக்கு இதுதான் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரே புடியாக இருந்தீங்க அப்படின்னா, நம்மளை சுற்றி நடக்கிறது என்ன, எல்லாமே நமக்கு சாதகமாக நடந்துடும். இல்லை நம்ம எதிர்பார்க்குறப்பறே நடந்துருமா? இல்லைங்க, கண்டிப்பாக நடக்காது. ஸோ அதுக்கு நமக்கு தேவை பொறுமை. அந்த பொறுமையை கையில் எடுத்துட்டு, நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு, அது கடவுள்கிட்ட நீங்கள் வேணாலும் சரி, இல்லை உங்களோட ஹையர் செல்ஃப்கிட்ட வேணாலும் சரி, இல்லை நீங்கள் யூனிவர்ஸை நம்பினாலும் சரி, யார்கிட்ட நீங்கள் வேணாலுமே சரி, பொறுப்பை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அதாவது நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த அவுட்கம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் கிடைக்கணும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்காமல், ஒரு உதாரணமாக சொல்கிறேனே, நான் முருகனை அந்த அளவுக்கு நம்புவேன். நான் எப்போ பாரு ஏதோ எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை நான் முருகன்கிட்ட பேசும்போது, இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் நடக்குது, ஏதோ ஒன்றுக்காக நடக்குது, இதில் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இதில் இப்படி நடந்தால் தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் அப்படி நடக்க போகிறதில்ல. ஆனால் எனக்கு எது தேவையோ அதை அந்த நேரத்தில் நீ கொடுப்பான்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு உங்களை முழுசாக நம்பி நீங்கள் உங்கள் எண்ணங்களை, உங்கள் எதிர்பார்ப்புகளை சரண்டர் பண்ணுறதுக்கு பேர் தாங்க சரண்டர். நம்ம சொல்கிறது புரியுதுங்களா? அப்புறம் இது நாம் அந்த அவுட்கம்மை பிடிச்சிட்டே இருந்தோன்னு வைங்களேன், இதுதான் எனக்கு வேணும் நீங்கள் பிடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா அது இன்னமும் உங்களை கஷ்டப்படுத்துங்க. அதனால் வரும், கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும். அந்த நம்பிக்கையை விடாதீங்க. ஆனால் அதை கடவுள் கையில் ஒப்படைச்சிருங்க. நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கிறது தான் அந்த சரண்டர். சரி, ஓகே, சரண்டர் பண்ணியாச்சு, அடுத்து என்ன பண்ணணும்? அதை பற்றி புலம்பிட்டு இருக்காதீங்க. இப்படி ஆச்சுன்னு புலம்புறதை விட்டுட்டு, ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குது, உங்கள் லைஃப்பில் என்ன உங்கள் கையில் இருக்குது, ஒன்றும் இல்லைன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக இருக்குது. ஏதோ நீங்கள் சந்தோஷப்படுற நல்லது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்குது. அது என்னன்னு தேடி பாருங்க, அதை அனுபவிங்க, அதை என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்துலேருந்து, அந்த தீரவே தீராத பிரச்சனை அப்படின்றதுலேருந்து கண்டிப்பாக வெளியில் வந்துடுவீங்க. அடுத்து ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நம்புங்க. எங்கள் டீச்சர்லாம் சொல்லுவாங்க, சப்போஸ் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நான் மட்டும் போய் உட்காந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு இருப்பேன், இல்லை அமைதியாக போகிற வர வண்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் எங்கள் டீச்சர்லாம், நான் மணி ஆச்சு, ஏன் பஸ்ஸு வரல, அந்த டிரைவர் அப்படி, இந்த டிரைவர் இப்படி என்னை பார்த்து கேட்பாங்க, ஏம்மா நாங்கள் இப்படி பதச்சிட்டு இருக்கிறோம், நீ ஏமா இப்படி உட்காந்துருக்க, இவ்வளோ சைலண்ட்டாக உட்காந்துருக்க, இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்க, எப்படிமா உன்னால் முடியுது அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நான் பழக்கப்படுத்திக்கிட்டேன். என்ன நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். ஏதோ ஒன்று தடுக்குதா, கண்டிப்பாக அதில் ஒரு நல்லது இருக்கும். இப்போ கிளம்ப நேரத்தில் வண்டி பிரேக் டவுன் ஆகுதா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதா, நீங்கள் லேட்டாகுது கிளம்புதா, கண்டிப்பாக அது ஏதோ ஒரு நல்லதுக்காக. போகிற வழியில் ரயில்வே கேட்டு போட்டுருவாங்க,
எனக்கிட்ட நான் என்னைக்கு வேகமாக கிளம்பி சீக்கிரமாக போகிறனோ ரயில்வே கேட்டு போட்டுருவேன், அங்கே போய் நிற்பேன் நான். அப்புறம் எப்பயும் திரும்ப வழக்கம் தவறி போகிற நேரத்தில் போய் சேருவேன். ஸோ ஆனால் அது நல்லது நான் நம்புவேன். ஏதோ ஒரு நல்லது இருக்குது, உங்களை ஏதோ ஒன்று தடுக்குது அப்படின்னாக்கா ஏதோ ஒரு நல்லது இருக்குது. ஸோ அதையும் நம்புங்க. அதே மாதிரி பயம், நம்ம இப்படி சரண்டர் பண்ணதுனால நமக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. ஏதோ ஒன்று நடக்கும். பட் நீங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அது நல்லதாக தான் இருக்கும். அது அந்த அன்னோன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, தெரியாத ஒன்று. அதாவது நீங்கள் தெரிஞ்ச ஒன்றை எதிர்பார்க்கறத விடுறது தான் சரண்டர். அப்படி தெரிஞ்ச ஒன்றை எதிர்பார்க்கறத விடும்போது என்ன ஆகும், நமக்கு ஏதோ ஒரு தெரியாத ஒன்றை நாம் நம்புகிறோன்னு அர்த்தம் இல்லைங்களா. ஸோ அந்த அன்னோன் இருக்குது இல்லைங்களா, அந்த அன்னோனை நம்புங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சரிங்களா. அதாவது உங்களால் ஏன் ஒரு தெரியாத விஷயத்த நம்ப முடியல, மனதளவில் நீங்கள் நம்பிக்கை உருவாக்க முடியல அப்படின்னாக்க உங்கள் உடம்பையும் மனசையும் நீங்கள் இத்தனை நாள் ஒரு விதமான கண்டிஷனுக்கே பழக்கப்படுத்தி வச்சுருப்பீங்க. அதனால் ஒரு புதுசாக ஒரு விஷயத்த நீங்கள் மைண்டில் ஏற்றினா உங்கள் உடம்பு அதை ஒத்துக்காது. உங்களுக்கு திரும்ப பிடிச்சி பழைய இதுக்கே இழுக்கும். நீ ஏன் சும்மா இருக்கிற, நீ ஏன் அமைதியாக இருக்கிற, நீ திரும்ப போய் அதை என்னன்னு கேளு, என்னன்னு சண்டை போடு அப்படின்னு உங்கள் உடம்புன்றது வெறும் எலும்போ சதையோ மட்டும் கிடையாதுங்க, ஃபுல் ஆஃப் மெமரிஸ். அந்த மெமரிஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை பழைய இதுக்கு பிடிச்சி இழுக்கும். நீங்கள் புதுசாக ட்ரை பண்ண போவீங்க, ஆனால் உங்கள் உடம்பு பழைய இதுக்கு பிடிச்சிருக்கும். சில பேர் அதை தாண்டி என் உடம்பு நான் கிடையாது, என் மனசு தான் அதை நான் ரீவயர் பண்ண போகிறேன்னு அதை நிறையா பேர் ஓவர் கம் பண்ணி, அதாவது நிறைய பேர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பேர் ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க. சில பேரால் முடியல அப்படின்ட்டு விட்டுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எது நடந்தாலும் சரி, சரண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். அது சரண்டர் அப்படின்றது சுத்தமாக கிவ் அப் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாக நான் இதை ஒப்படைச்சிட்டேன், ஸோ இதுக்கான பலன் என்னவோ அது எனக்கு வேணுங்கிறது சரியான நேரத்தில் சரியான சுச்சுவேஷனில் என்னை சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கிறது தான் சரண்டர். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.